உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்கார பாடலை நாம் அன்றாடம் கேட்டும் சிந்தனை செய்தும் வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 22வது கந்தர் அலங்கார பாடலை பார்த்துவிட்டு வரலாம். மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், வெய்ய வாரணம் போல் கைதான் இருப்பது உடையான், தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே என்பது அருணகிரிநாதர் மிகவும் அழகாக அருளிச் செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய 22வது பாடல். எப்போதும் போல வரிக்கு வரியான அந்த விளக்கங்களை பார்க்கலாம். மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். இப்போது அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அந்த தமிழ் பற்றுதலை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் என்று சொல்லுகின்றார். இந்த வள்ளியம் பிராட்டி இருக்கிறாள் அல்லவா, இந்த வள்ளியம்பிகை தன்னுடைய கூந்தலிலே மலர்களை சூடிக்கொண்டிருக்கிறாள். அந்த மலர்கள் எப்படிப்பட்ட மலர்கள்? வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்கள். ஏன் வண்டுகள் மொய்க்கின்றன? அந்த மலர்களிலே தேன் இருக்கிறது. அந்த தேனை குடிப்பதற்காக வண்டுகள் எல்லாம் மொய்க்கக்கூடிய அப்படி நறுமணம் பொருந்திய மலர்களை சூடிக்கொண்டிருப்பவள் வள்ளி. தன்னுடைய கூந்தலிலே அப்படிப்பட்ட மலர்களை சூடியிருப்பதன் காரணமாக வண்டுகள் வந்து மொய்க்கின்றன. அந்த வள்ளியை மனமுடித்தவன் இந்த வேட்டவன். யாரு? வேட்டவன் சொல்றார். ஏன் வேட்டவன் சொல்றாரு? ஒரு வேடுவன் போலத்தானே சென்று முருகப்பெருமான் அவளை மணந்து கொண்டார். ஆகவே அப்படிப்பட்ட வேட்டவன், அந்த வேட்டவன் இந்த முருகன். இந்த முருகன் என்ன செய்வான் தெரியுமா? முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். முத்தமிழ்னா என்ன? இயல் இசை நாடகம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இயல் இசை நாடகம், இந்த 3 தமிழாலும் முருகப்பெருமானை புகழ்ந்து கூட நீங்கள் பாட வேண்டாம். 3 தமிழாலும் தூய தமிழால் முருகனை வைதால் கூட திட்டினா கூட என்ன பண்ணுவானா? வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். தமிழால் அவனை திட்டினாலும் கூட அந்த தமிழினுடைய சுவையை இனிமையாக கேட்டு 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 தமிழ் பேசக்கூடியவர்களே, தமிழ் மொழியை இப்படி உணர்ந்து தன்னுடைய இதயத்திலே இருத்தி வைவதற்கு கூட நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துபவர்களே என்று அப்படி தமிழால் வைதாரையும் முருகப்பெருமான் நல்ல இடத்திலே வாழ வைப்போன் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? முருகன் தமிழ் கடவுள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? அவன் தமிழே ரூபமானவன், தமிழ்தான் முருகன், முருகன்தான் தமிழ் என்பதை இங்கே மிகவும் தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றார் அருணகிரிநாதர். இப்போது முருகப்பெருமானுடைய சிறப்புகளை சொல்ல வருகின்ற அருணகிரிநாதர் அவரை சார்ந்த சிலரை பற்றியும் நமக்கு இங்கே விழித்து சொல்லுகின்றார். யாருன்னு பார்த்துடலாமா? வெய்ய வாரணம் போல் கைதான் இருப்பது உடையான், தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன். வெய்ய வாரணம் போல் அப்படின்னு சொல்றார். வாரணம் அப்படின்னா யானை என்று பொருள். வாரணம் 1000 என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? 1000 யானைகள் என்று பொருள். அப்படி வெய்ய வாரணம்னா என்ன? ஒரு கொடிய மதம் பொருந்திய யானை. அந்த மத யானையினுடைய கை இருக்கிறதல்லவா, அந்த மத யானையினுடைய தும்பிக்கையை போன்று ஒருத்தன் 20 கை வச்சிருக்கிறான். யாரவன்? ராவணன். ராவணனுக்கு 20 கையா அப்படின்னு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். ராவணனுக்கு எத்தனை தலைகள்? 10 தலைகள். தலைக்கு 2 கைகள் என்றால் 10 2 20, மொத்தம் 20 கைகளை உடையவன் அந்த ராவணன். அவனுடைய அந்த கைகள் எப்படி இருக்கின்றது? மதம் பொருந்திய யானையினுடைய தும்பிக்கையை போன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட வீரம் செறிந்த ராவணனையே யார் அழிச்சா? நமக்கு தெரிஞ்ச கதை தானே. தலை 10 கத்தரிக்க, அந்த 10 தலையையும் கத்தரித்து விட்டானாம். யாரு? எய்தான் மருமகன். இந்த ராமபிரான் இருக்கிறாரே, பெருமாளுடைய அவதாரங்களிலேயே மிகவும் அற்புதமான ஒரு அவதாரம் ராம அவதாரம். மனிதனாக பிறந்த அனைவரும் துன்பம் என்னும் சுழலை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டிய அவதாரம் இந்த ராம அவதாரம். இந்த ராம அவதாரத்திலே ராமன் தன்னுடைய வில்லினால்
ராவணனுடைய அந்த 10 தலைகளையும் கத்தரிக்கிறான். வீரம் செறிந்த யானையினுடைய வலிமையான தும்பிக்கையை போன்ற கைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய 10 தலைகளையும் கத்தரித்தவன் இருக்கிறானே, அவனுடைய மருமகன்தான் இந்த முருகன் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். அந்த மாமனே இத்தனை வீரம் செறிந்தவர் என்றால் முருகப்பெருமான் எப்படி இருப்பார்? அவருடைய மருமகனாச்சே. அதைத்தான் இங்கே பெருமையாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட திருமாலுடைய ராமபிரானாக இருந்தவருடைய மருகன் இந்த முருகன் என்று சொல்லுகின்றார். அடுத்து, உமையாள் பயந்த இளஞ்சியமே. உமையாள்னா யாரு? உமை அம்பிகை. அந்த உமையம்பிகை பயந்தானா ஏதோ என்னம்மா இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு உமையாள் பயந்தாளா, அம்பாள் பயந்துட்டாளா அப்படின்ட்டு. இல்லை, பயந்த என்ற தமிழ் சொல்லுக்கு ஈன்ற என்று பொருள். பெற்றுதல், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் இல்லையா, அதைத்தான் பயந்த ஈன்ற என்று பொருள். இளஞ்சியமே என்றால் சரவண பொய்கை, அந்த குலத்திற்கு இளஞ்சியம் என்று பொருள். அப்படி உமையாள் பயந்த இளஞ்சியமே. அப்படி இந்த முருகப்பெருமான் யார் தெரியுமா? உமையம்பிகை ஈன்ற, சரவண பொய்கையிலே உமையம்பிகை ஈன்ற திருக்குமாரன் இந்த முருகன். இப்படிப்பட்ட முருகன், வள்ளியை மனமுடித்திருக்கக்கூடிய முருகன், ராவணனை அழித்த ராமபிரானுடைய மருமனாக விளங்கக்கூடிய முருகன், உமையம்பிகை ஈன்ற முருகன் என்ன செய்வான் தெரியுமா? முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். அவனை தமிழால் திட்டினாலே வாழ வைப்பான். அப்படின்னா தமிழிலே முருகப்பெருமானை போற்றுவதற்கு எண்ணற்ற பாடல்கள் இருக்கின்றன. திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் மாறல், கந்தர் சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், குமாரஸ்துவம், இப்படி எண்ணற்ற பாடல்கள் இருக்கிறது. திட்டினாலே வாழ வைப்பான் அப்படின்னா இதில் ஏதேனும் ஒரு பாடலை பாடி உள்ளம் உருகி முருகனை நெஞ்சிலே இருத்தி அவனை நினைத்து நினைத்து பாடினால், தமிழால் அவனை போற்றினால் நம்மை எங்கோ உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று நம்மை வாழ்வாங்க வாழ வைப்பான் அந்த முருகன். அந்த முருகனுடைய திருவடியை பற்றி நாமும் நல்ல தமிழால் அவனுடைய புகழை பாடுவோம். மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.